ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். குரு பூர்ணிமா. சுத்தமான மனசுதான் உண்மையான காணிக்கை. பாபா காட்டுவது குரு வழி, பக்தனுக்கு தருவது ஒளி வழி. நம்பிக்கையோடும் பொறுமையோடனும் சாயின் அருளால் பிறந்த பூர்ண வாழ்வழி. ஒவ்வொரு பக்தரும் அவங்களுடைய குரு அல்லது கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறிய பூஜை செய்தாலும் சரி, இல்லை பெரிய பூஜை செஞ்சாலும் சரி, சிறிய அன்னதானம் கொடுத்தாலும் சரி, இல்லை பெரிய அன்னதானம் கொடுத்தாலும் சரி, அண்ணாலோ எண்ணாலோ இன்னாலோ குருவுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள், மகத்தான நாள், புனிதமான நாள் தான் குரு பூர்ணிமா நாள். கேட்கலாம், என்னுடைய குருவுக்கு அல்லது கடவுளுக்கு பூஜை செய்கிறதுக்கு என்கிட்ட பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தாங்க நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய அழகான வார்த்தைகளும் அன்பான வார்த்தைகளும் அப்போவே பாபா சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு பூர்ணிமா நாள் அப்போ சாய்பாபாவுடைய பக்தர்கள், எண்ணற்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருந்து பாபாவை பார்க்கறதுக்காக ஷீரடிக்கு வராங்க. அப்படி அந்த குரு பூர்ணிமாவில் அப்போ வரும்போது பாபாவுக்கு காணிக்கையாக அவங்களுடைய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அளவற்ற பொருட்கள், அதாவது தங்க காசுகள், ஆபரண தங்கங்கள், அப்புறம் மலர்கள், மாலைகள்னு நிறையா பொருட்களை பாபாவுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஷீரடிக்கு பாபாவுக்கு முன்னாடி எல்லாமே வைக்கிறாங்க. அப்படி எல்லா பக்தர்களும் வச்சுட்டு பாபா தரிசனத்துக்காக நிற்கும்போது ஒரு மூலையில் ஒரே ஒரு வயதான அம்மா, ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு மலரை வச்சுட்டு நிற்கிறாங்க ஓரத்தில். பாபா வர்றாரு, பார்க்குறாரு, எல்லா பக்தர்களையும் பார்த்துட்டு அதே மாதிரி ஓரத்தில் இருக்க அந்த பாட்டியையும் பார்க்குறாரு பாபா. பாபா உடனே அந்த பாட்டியை கூப்பிட்றாங்க. என்னங்கம்மா கையில் வச்சுருன்னு சொல்லி பாபா கேட்குறா. அப்படி கேட்கும் இது மாதிரி உங்களுக்கு காணிக்கையாக நான் கொஞ்சம் மலர்கள் கொண்டு வந்திருக்கேன், பூ கொண்டு வந்திருக்கேன் பாபா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பாபா, உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக உங்களுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய காணிக்கைகள் பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பாபா. ஏதோ என்னால் முடிஞ்ச காணிக்கை அந்த சிறிய மலரை நான் கொண்டு வந்திருக்கேன் பாபா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. பாபா அவருடைய அழகான பொன்னான வார்த்தைகளால் பாபா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சுத்தமான மனசும் உங்களுடைய நீங்கள் என் மேலே வச்சுருக்க முழுமையான நம்பிக்கையும் பொறுமையாக எனக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அதுதாங்க நீங்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய காணிக்கை அம்மா அப்படின்னு பாபா சொல்கிறாரு. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு பாபா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்தையும் பார்த்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, குருங்கிறவர் ஒரு அக்னி மாதிரி. அவர் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுடைய அகங்காரம், கோபம், பொறாமை எல்லாமே நீங்கி நம் மனதுக்குள்ளே ஒரு புனிதமான ஒரு உணர்வும் ஒரு அற்புதமான ஒரு ஒளியும் இருக்கும். அப்படி அந்த ஒளி இருக்கும்போது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். அது மட்டும் இல்லை, உங்கள் மனசை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கங்க. நீங்கள் என் மேலே வச்சுருக்க முழு நம்பிக்கையையும் பொறுமையும் தான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கைன்னு பாபா அழகாக அற்புதமாக சொல்லியிருப்பார் அவருடைய பக்தர்கள்ட்ட. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய யோகி ஷீரடிக்கு பாபாவை பார்க்கணும், பாபா கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, நீங்கள் மிகப்பெரிய சத்குருவான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு யோகி ஷீரடிக்கு கிளம்பி வராரு. அப்படி பாபாவை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பாபா நீங்கள் ஒரு சத்குருவா, உங்களை குருவாக எல்லாருமே வணங்குறாங்க, அப்போனா நீங்கள் உண்மையிலே சத்குருவான்னு சொல்லி அந்த யோகி கேட்குறாரு. அதற்கு பாபா எதுவுமே சொல்லலைங்க. அவர் அப்படியே அழகாக ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு அவரோட இருக்கையில் போய் அமர்றாரு. அந்த சிரிப்புக்கான அர்த்தங்கள் எல்லாமே அந்த யோகிக்கு நல்லா புரிஞ்சது. அதுக்கப்புறம் பாபா நீங்கள் தான் என்னுடைய குரு அப்படின்ட்டு பாபாவோட பாதத்தை தொட்டு வணங்குறாரு. ஒரு அழகான பழமொழி இருக்குது. என்ன பழமொழினா, குரு இல்லை என்றால் கலி இல்லை. ஆமாங்க, சாய்பாபாவுடைய அருளும் அவருடைய பொன்னான வார்த்தைகளும் நம்ம நெஞ்சை தொட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அன்பாகவும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட குருவான நம்ம சாய்பாபாவை நம்ம வீட்டிலையும் சரி, உள்ளத்துலேயும் சரி, குரு பூர்ணிமா நாளான இன்று நம்மளால் முடிஞ்ச சிறிய பூஜை மூலிமா நம்ம பாபாவுக்கு நன்றியை சொல்லிக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஷீரடி சாய்பாபாவுக்கு கோடான நன்றிகளை நான் சொல்லிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஷீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதமான லீலைகளையும் செயல்களையும் சொல்லுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.